இன்றைக்கி குட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தோசை மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு சைடிஷ்க்கு நான் இன்றைக்கி டொமேட்டோ சட்னி தான் வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, ஒரு பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி வச்சதை பணியார சட்டியில் குட்டி குட்டி பணியாரமாக ஊற்றிட்டு சிம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் சட்னியை கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது ரெண்டுக்கும் நம்ம தோசையாக ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டியும் விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.